திமுக கொடுத்த 525 வாக்குறுதிகளில் எதையுமே நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள செல்லூர் ராஜு, வெறும் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை திமுக அரசு ஏமாற்றி வருவதாக கடிந்துரைத்துள்ளார். நீட் விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைத்ததே காங்கிரஸ் தான் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 525 வாக்குறுதிகள் கொடுத்தது. கொடுத்த வாக்குறுதிகளை 98% நிறைவேற்றிட்டோம்னு முதலமைச்சரே சொல்றாரு. ஆனா நிறைவேற்றல. இன்னைக்கு மக்கள் ரொம்ப துன்பத்திலும் துயரத்திலும் இருக்காங்க என்பதை வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கு தான் இந்த பிரச்சாரத்தை புதிய யுக்தியை எங்க பொதுச் செயலாளர் ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு இதை செய்கிறோம். நீட்டு தேர்வு மத்திய அரசு தான் விலக்கு கொடுக்கணும், மத்திய அரசு தான் கொண்டு வரணும். அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. நாங்க போராடி வாதாடி எங்களால் முடியாத பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்தில் போயிருச்சு. அதுவும் அன்னைக்கு இருந்த நிதியமைச்சர் ப. சிதம்பரம், உள்துறை அமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் இருந்த ப. சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் இந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி நம்ம தமிழ்நாட்டுக்கு அநீதி கிடைத்ததுக்கு காரணமே காங்கிரஸ் தான்.